16 to 19 முடிச்சிடலாம். கொஸ்டின் நம்பர் 16 பாருங்க. கிவன் வந்து வேரியபிள் x, y மீன் 80, எதோட 8 x பார், x பாரோட மீன் x பார் is equal to 80, y பார் equal to 98. ஓகேவா, இதெல்லாம் கிவன் டேட்டா. தென் வேரியன்ஸ் x, வேரியன்ஸ் xனா வேரியன்ஸ் ஆஃப் x equal to 4, வேரியன்ஸ் ஆஃப் x equal to 4. சிக்மா x என்ன வரும், ரூட் ஆஃப் வேரியன்ஸ் போட்டால் ரூட் ஆஃப் 4 2. அதுக்கப்புறம் வேரியன்ஸ் ஆஃப் y equal to 9. சிக்மா y ரூட் எடுத்தீங்கன்னா ரூட் 9 equal to 3. அதுக்கப்புறம் given correlation is equal to 0.6. what is the most likely value of y when x equal to 90? ஸோ எக்ஸோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா x equal to 90 கொடுத்துருக்காங்க. நம்ம வந்து ஃபைன் பண்ண வேண்டியது வந்து y on x. y on x ஈக்குவேஷனோட ஃபார்முலா y equal to a plus bx. கரெக்டாக, இது ஜென்ரல் ஃபார்முலா. பட் அவங்க கொடுத்துருக்க டேட்டாவை வச்சு நம்ம வந்து எந்த ஃபார்முலா அப்ளை பண்ணோம், அரித்மெட்டிக் மீன் ஃபார்முலா போடணும். y minus y bar equal to correlation sigma y by sigma x into x minus x bar. ஓகேவா, இந்த கிவன் டேட்டாவுக்கு இந்த ஃபார்முலா சூட்டபுளாக இருக்கும். பாருங்கள், y கொடுத்துட்டாங்களா, y minus y bar, y தான் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ y minus y bar கொடுத்துருக்குறாங்க. வாட் இஸ் y bar, 98 equal to correlation கொடுத்துருக்காங்க 0.6 into sigma y 3 sigma x 2 into x கொடுத்துருக்குறாங்க. x is equal to 90. 90 minus x bar 80. 90 minus 80. ஓகேவா, then calculate பண்ணுங்க. y minus 98 equal to 0.6 into 3 divided by 2. என்ன வருது, 0.6 into 3 divided by 2, 0.9. 0.9 into 9 minus 80, 10. கரெக்டா, ஓகே. தென் y minus 98 equal to 0.9 into 90, 0.9 into 10, 9. Then y is equal to 9, 9 minus 98 opposite வந்து plus 98. So 98 plus 9, 107. Option D. ஓகேவா, இது 16th question முடிஞ்சது. Then 17th one. The two lines of regression are given by, பட் வந்து எது வந்து x on y, எது y on x வந்து கொடுக்கல. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு வந்து என்ன அசியூம் பண்ணிக்கணும், அசியூம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் x on y. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் x on y ன்னு அசியூம் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து அது x on y எது, y on x எதுன்னு சொல்லி ஃபைன் பண்ணணும். ஸோ அதுக்காக நம்ம இது யூஸ் பண்ணுறோம். அசியூம் ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இஸ் x on y. ஸோ 8x plus 10y equal to 25. x on y ஓட ஜென்ரல் ஃபார்முலா x is equal to a plus bx. ஸோ இந்த ஃபார்முக்கு மாற்றிக்கோங்க. ஓகேவா, இந்த ஃபார்முக்கு மாற்றிக்கோங்க. ஸோ 8x is equal to 25 minus 10y. x equal என்ன வரும், 25 by 8 minus 10y by 8. இந்த மைனஸ் 10 by 8ங்கிறது என்னதுன்னா ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட். இந்த b இருக்குல்ல, b தான் என்னது அப்படின்னா ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட். ஓகேவா, ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட் b. x on y னா bxy ன்னு போட்டுக்கோங்க. bxy is equal to minus 10 by 8, minus 10 by 8 or minus 5 by 4. சிம்பிளிஃபை பண்ண இதை அப்படியே வச்சுக்கோங்க. ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x on y ன்னு அசியூம் பண்ணால் கண்டிப்பாக செகண்ட் ஈக்குவேஷன் வந்து என்ன அசியூம் பண்ணிக்கணும், y on x ன்னு அசியூம் பண்ணிக்கணும். ஓகேவா, மாற்றி தான் அசியூம் பண்ணணும். ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் 16x plus 5y equal to 12. ஸோ இது y on x னா y is equal to a plus bx ஃபார்ம். y equal to a plus bx அந்த ஃபார்முக்கு மாற்றிட்டிங்கன்னா 5y is equal to 12 minus 16x
y is equal to 12 by 5 minus 16x by 5. ஓகேவா? ஸோ byx. byx equal என்ன கிடைக்கும்? ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y on x minus 16 by 5. தென் கார்லேஷன் ஃபைண்ட் பண்ணுங்க. கார்லேஷன் கண்டுபிடிக்க ஃபார்முலா ரூட் ஆஃப் bxy into byx. கார்லேஷன் ஃபைண்ட் பண்ண ஃபார்முலா equal to root of bxy என்ன? minus 5 by 4. byx minus 16 by 5. 5 இந்த 5 cancel ஆயிரும். இந்த 4 இந்த 16 cancel ஆயிடுச்சுன்னா 2. 4 4s are 16. So equal to root of minus 4 equal to என்ன போட்டுக்கணும்? bxyயும் byx and correlation எல்லாமே என்ன எப்படி இருக்கும் அப்படின்னா have the same sign. ஓகேவா? ஆனால் இது வந்து என்ன சைனில் வரும்? -2. correlation is equal to -2. correlation is equal to -2ங்கிற வேல்யூ வந்து நாட் பாசிபிள். ஏன்னா கார்லேஷனோட வேல்யூ -1 less than or equal to correlation less than or equal to 1 இதுக்குள்ளே தான் இருக்கும். அப்படின்னா நம்ம அசியூம் பண்ணது தப்பு. ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் வந்து x on y கிடையாது, y on x. செகண்ட் ஈக்குவேஷன் வந்து x on y. ஓகேவா? இதில் வந்து ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா cannot be determined or impossible, it is not a regression equation, அந்த மாதிரி எதுவுமே இல்லாதனால கண்டிப்பாக நம்ம வந்து மாற்றி அசியூம் பண்ணி நம்ம வந்து செக் பண்ண தேவையில்லை. அதை நம்ம வந்து ஓகே பண்ணிக்கலாம். இதுவே வேறு ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னா, இந்த மாதிரி நான் சொன்னது ஏதாவது கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நீ செகண்டும் நீ வந்து என்ன பண்ணணும்? எடுத்து செக் பண்ணி பார்க்கணும். ஓகேவா? ஸோ அது வந்து பாசிபிள் ஆச்சு அப்படின்னா நீங்கள் வந்து சம் வந்து அதுக்கப்புறம் போடலாம். அப்படி இல்லைன்னா இட் இஸ் நாட் அ ரெக்ரஷன் ஈக்குவேஷன் சொல்லி கம்ப்ளீட் பண்ணிடலாம். ஓகேவா? சரி, ஆனால் ஃபஸ்ட் நம்ம அசியூம் பண்ண தப்பு. ஸோ நம்ம மாற்றி அசியூம் பண்ணிக்கலாம். அப்போனா y on xங்கிற ஈக்குவேஷன் வந்து 8x plus 10y equal to 25. x on y 16x plus 5y equal to 12. then என்ன கொடுத்துருக்காங்க? வேரியன்ஸ் ஆஃப் x கொடுத்துருக்காங்களா? வேரியன்ஸ் ஆஃப் x equal to 25. வேரியன்ஸ் ஆஃப் x is equal to 25. அப்படின்னா சிக்மா x is equal to என்ன வரும்? 5. சிக்மா x is equal to 5. then இப்போ y on x அப்படின்னா இந்த ஈக்குவேஷனை y equal to a plus bxங்கிற ஃபார்முக்கு மாற்றிட்டு ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y on x வந்து கண்டுபிடிச்சிக்கோங்க. ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் y on xனா எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் என்னவோ அதுதான். ஓகேவா? ஸோ அந்த ஃபார்முக்கு மாற்றினீங்க அப்படின்னா (10y) equal to 25 minus 8x. So y is equal to 25 minus 25 by 10 minus 8x by 10. So byx equal to minus 8 by 10 or minus 4 by 5. Cancel பண்ணிங்கன்னா 2 டபுள் cancel பண்ணிங்கன்னா minus 4 by 5. Then same thing. இதை வந்து x is equal to a plus by. ஏன்னா x on y. So இது இந்த ஃபார்முக்கு மாற்றுங்க. 16x is equal to 12 minus 5y. So x is equal to என்ன வரும்? 12 by 16 minus 5y by 16. ஓகேவா? ஸோ bxyனா ஒய்யோட கோஎஃபிஷியன்ட் minus 5 by 16. இதுலேருந்து என்ன கண்டுபிடிங்க? கார்லேஷன் ஃபைண்ட் பண்ணிடுங்க. கார்லேஷன் ஃபார்முலா ரூட் ஆஃப் bxy into byx equal to minus 5 by 16 into minus 4 by 5. ஓகேவா? ஸோ 5 கேன்சல் ஆயிரும். 4 இதையும் கட் பண்ணிங்கன்னா 4 is equal to root of minus 1 by 4. ரூட் எடுத்தீங்கன்னா minus 1 by 2 போடணும். ஓகேவா? ஏன்னா have the same sign. So correlation is equal to minus 0.5. correlation is equal to minus 0.5. ஓகேவா? தென் அவங்க என்ன கொடுத்துருக்குறாங்க? வேரியன்ஸ் ஆஃப் எக்ஸ் கொடுத்துருக்குறாங்களா? ஓகே. அப்புறம் byx பாருங்கள். byxக்கு ஃபார்முலா byx is equal to, அதாவது ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட் y on x மட்டும் கண்டுபிடிக்க கார்லேஷன் சிக்மா y by சிக்மா x. ஸோ இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். byx என்ன கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம்?
minus 4 by 5. Byx minus 4 by 5. Correlation minus 0.5. Sigma y by sigma x. Sigma y வந்து அதுதான் கண்டுபிடிக்கணுமா? சிக்மா எக்ஸ் வந்து கொடுத்துருக்குறாங்க. சிக்மா எக்ஸ் வந்து 5, சிக்மா ஒய் வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டாக? ஸோ இங்கே போடுறேன். மைனஸ் 0.5 கார்லேஷன், சாரி, கார்லேஷன் மைனஸ் 0.5 bxy, bxy உடைய ஃபார்முலா கார்லேஷன் சிக்மா எக்ஸ் பை சிக்மா ஒய். Vyx ஓட ஃபார்முலா கார்லேஷன் சிக்மா y பை சிக்மா எக்ஸ். bxy வந்து bxy minus 5 by 16, byx minus 4 by 5. bxy minus 5 by 16, byx minus 4 by 5. நீங்கள் இந்த ரெண்டில் எது வேணால் எடுத்துக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் byx எடுத்துட்டிங்கன்னா minus 4 by 5 is equal to correlation minus 0.5. சிக்மா y கண்டுபிடிக்கணும். சிக்மா x 5. ஓகேவா? இந்த 5 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். ஆனால் சிக்மா y is equal to 4 by 0.5 equal to 8. ஆப்ஷன் பி. நீங்கள் byx வச்சும் கண்டுபிடிக்கலாம். அப்படி இல்லைன்னா bxy எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா bxyக்கு வந்து மைனஸ் 5 by 16 இல்லையா, ஈக்குவல் டு மைனஸ் 0.5 இன்ட்டு சிக்மா எக்ஸ் 25 divided by, sorry, sigma x வந்து 5 divided by sigma y. 5 என்ன ஆயிரும்? கேன்சல் ஆயிரும். ஸோ சிக்மா y is equal to 0.5 by 16 இல்லையா? இது வந்து கேன்சல் ஆயிரும். மைனஸ் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆயிரும். ஸோ அப்போ என்ன வரும்? சிக்மா y is equal to 8. கிளியரா? ஃபஸ்ட்டு வந்து எந்த ஈக்குவேஷன் எதுன்னு சொல்லி கண்டுபிடிக்கணும். எக்ஸ் அண்ட் ஒய் எது, ஒய் அண்ட் எக்ஸ் எது. எக்ஸ் அண்ட் ஒய்லேருந்து பிஎக்ஸ்ஒய் கண்டுபிடிச்சிக்கணும். ஒய் அண்ட் எக்ஸ்லேருந்து பிஒய்எக்ஸ் கண்டுபிடிச்சிக்கணும். கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா கார்லேஷன் ஃபைன் பண்ணிக்கோங்க. கார்லேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து ஃபார்முலா ரூட் ஆஃப் பிஎக்ஸ்ஒய் இன்ட்டு பிஒய்எக்ஸ். ஃபைன் பண்ணதுக்கு அப்புறமா இந்த ரெண்டு ஈக்குவேஷன் பிஎக்ஸ்ஒய் ஆர் பிஒய்எக்ஸ் இந்த ரெண்டில் ஏதோ ஒரு ஈக்குவேஷனில் அப்ளை பண்ணி ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் ஆஃப் ஒய் ஃபைன் பண்ணிடுங்க. ஓகேவா? தென் 18th question. given information பாருங்க. இந்த இன் 1000 இன் 10,000 கொடுத்துருந்தாங்கன்னா அதெல்லாம் நீங்கள் வந்து கணக்கில் எடுக்கணும் அவசியம் இல்லை. ஏன்னா கார்லேஷன் வந்து இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்கேல் அண்ட் ஆரிஜின். அது கூட நீங்கள் வந்து எத்தனை ஜீரோ மல்டிபிள் பண்ணாலும் எத்தனை நம்பர் என்ன நம்பர் மல்டிபிள் பண்ணாலும் அதோட வேல்யூ மாறாது. ஓகேவா? இண்டிபெண்ட் ஆஃப் ஸ்கேல் அண்ட் ஆரிஜின். சரி, ஸோ இதுக்கு டைரெக்டாக கிவன் எழுதிக்கலாம். எக்ஸ் பார் இஸ் ஈக்குவல் டு 62, ஒய் பார் is equal to 25. ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் டைரெக்டாக கொடுத்துட்டாங்க. சிக்மா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5, சிக்மா ஒய் இஸ் ஈக்குவல் டு 6. கேபிட்டல் correlation coefficient between capital employed and profit 0.92. So correlation is equal to 0.92. ஓகேவா? correlation is equal to 0.92. then coefficient, sum of the regression coefficient கேட்குறாங்க. sum of the regression coefficient அப்படின்னா ஃபார்முலா ஃபர்ஸ்ட் bxy கண்டுபிடிக்க ஃபார்முலா correlation sigma x by sigma y. ஸோ இது கண்டுபிடிச்சிக்கோங்க. 0.92 into sigma x 5, sigma y 6. கால்குலேட் பண்ணிக்கோங்க. 0.92 into 5 divided by 6. 0.7667. அப்புறமா byx கண்டுபிடிக்க போகிறோம்னா கார்லேஷன் சிக்மா y by sigma x. கரெக்டாக? கார்லேஷன் 0.92 into sigma y 6, sigma x 5. so 0.92 into 6 divided by 5, 1.104. அவங்க கேட்குறது சம் bxy plus byx கேட்குறாங்க.
ஸோ ஈக்குவல் டு 0.7667 ப்ளஸ் 1.104. ஸோ ஆன்சர் 1.8707. இது சிக்னிஃபிகண்ட் பண்ணிங்கன்னா 1.871. ஆப்ஷன் ஏ. ஓகேவா? இது சம் ஆஃப் த ரெக்ரஷன் கோஎஃபிஷியன்ட்னா அது மட்டும் ஃபைண்ட் பண்ணி ஃபார்முலா போட்டுருங்க. இது வந்து டேட்டா, மீனுங்கிறது வந்து எக்ஸ்ட்ரா டேட்டா. ஓகேவா? ஸோ அது நம்ம கன்ஃபியூஸ் பண்ணுறதுக்காக கொடுத்துருக்குறாங்க. அது நம்ம எங்கேயுமே யூஸ் பண்ண போகிறது கிடையாது. சரி, லாஸ்ட் சம் 19th one. The coefficient of correlation between. Coefficient of correlation between அப்படின்னா கொஞ்சம் பெரிய நம்பராக இருந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா போட்டுக்கோங்க. summation of dx dy by root of summation of dx square into summation of dy square. இந்த ஃபார்முலா போட்டு கண்டுபிடிச்சிக்கோங்க. வேறு dx equal to என்னது? x minus x bar, dy is equal to y minus y bar. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து x bar கண்டுபிடிக்கணும். x bar கண்டுபிடிக்க ஃபார்முலா summation of x by n. summation of x இது எல்லாத்தையும், இதுதான் x, இது வந்து y. ஓகேவா? ஸோ x எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 798 கிடைக்கும். 798 by 8. ஸோ ஆன்சர் 99.75. அப்புறம் y bar கண்டுபிடிக்கிறதுக்கு summation of y by n. summation of y அப்படின்னா எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா 518 கிடைக்கும். டிவைட் பை 8 போட்டிங்கன்னா 64.75 கிடைக்கும். அதுக்கப்புறமா டேபிள் எக்ஸு ஒய், அப்புறமா என்ன கண்டுபிடிக்கணும்? டி. டினா டிஎக்ஸ்னா எக்ஸ் மைனஸ் எக்ஸ் பார் கண்டுபிடிச்சிக்கோங்க. டிஒய்னா ஒய் மைனஸ் ஒய் பார் கண்டுபிடிச்சிக்கோங்க. அதுக்கப்புறமா டிஎக்ஸு ஸ்கொயர், டிஎக்ஸு டிஒய், டிஎக்ஸு டிஒய், அதுக்கப்புறமா டிஎக்ஸு ஸ்கொயர், அதுக்கப்புறமா டிஒய் ஸ்கொயர். ஓகேவா? இது எல்லாமே ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ எக்ஸ் வந்து கிவன் கரெக்டாக 75, 81, 85, 105, 93, 113, 121, 125. ஒய் 35, 45, 59, 75, 43, 79, 87 and 95. dx கண்டுபிடிங்க. x minus x bar போட்டிங்கன்னா minus 24.75 இந்த மாதிரி கிடைக்கும். minus 18.75, minus 14.75, 5.25, minus 6.75, 13.25, 21.25 and 25.25. dx. dy வந்து கண்டுபிடிச்சிங்கன்னா மைனஸ் 29.75, மைனஸ் 19.75, மைனஸ் 5.75, அதுக்கப்புறம் 10.25, மைனஸ் 21.75, 14.25, 22.25, 30.25. தென் dx dy ஃபைண்ட் பண்ணிங்கன்னா 736.3125, 370.3125, 84.8125. ஓகேவா? இந்த மாதிரி மல்டிபிள் பண்ணி எழுதிக்கோங்க. எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்க அப்படின்னா சமேஷன் ஆஃப் dx dy. சமேஷன் ஆஃப் dx dy என்ன கிடைக்குன்னா 2817.5. செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? அதுக்கப்புறமா dx ஸ்கொயர்னா இதை வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதணும். ஸ்கொயர் பண்ணி எழுதுனீங்கன்னா 612.5625, 351.5625, 217.5625 கிடைக்கும். தென் இதெல்லாத்தையும் ஆட் பண்ணி எழுதிக்கோங்க. இதெல்லாத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது 2519.5 கிடைக்கும். 2519.5. தென் சம்மேஷன் ஆஃப் dy ஸ்கொயர்னா இதை வந்து ஸ்கொயர் பண்ணி எழுதிக்கணும். இந்த காலம் 29.75 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 885.0625, 390.0625, 33.0625 கிடைக்கும். இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர ஆன்சர் 3497.5 கிடைக்கும். 3497.5. ஓகேவா? ஸோ எல்லாமே ஃபைன் பண்ணதுக்கப்புறமா ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஃபார்முலா என்னது? correlation is equal to summation of dx dy by
root of summation of dx square into summation of dy square equal to 2817.5 by 2519.5 into 3497.5 root equal to 2817.5. நீங்கள் செக் பண்ணிக்கோங்க சரியா. ரூட்டு ரெண்டையும் மல்டிபிள் பண்ணிக்கோங்க, கிடைக்க ஆன்சர் 881195.1.25 கிடைக்கும். is equal to 2817.5. இதுக்கு ரூட் எடுத்தீங்க அப்படின்னா 2968.4931 கிடைக்கும். இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஃபைனல் ஆன்சர் 0.949 கிடைக்கும். 0.949. ஓகேவா. ஸோ ஆப்ஷன் சிக்னிஃபிகண்ட் பண்ணிங்கன்னா 0.95 ஆப்ஷன் சி. ஓகேவா. ஸோ இந்த எக்ஸசைஸில் ரிமைனிங் சம்ஸ் நெக்ஸ்ட் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ.